ஒருவர் வண்டி ஓட்டுறாரு, கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு. 60ல போனார்னு வைங்க, 60 தான், 65க்கு போக மாட்டாரு, 55க்கு வர மாட்டாருன்னு வைங்க. அப்ப ஒரு 300 கிலோமீட்டர் உள்ள தூரத்தை 5 மணி நேரத்தில் கடப்பார் நம்ம சொல்ல முடியுமா இல்லையா? 60லயே பிடிச்சுக்கிட்டே போறாருன்னு சொன்னா இது 5 மணி நேரத்தில் ஒரு போய் சேருவார்னு சொல்ல முடியும். 60ல போறாரு, திடீர்னு 40க்கு வர்றாரு, திடீர்னு 30க்கு போறாரு, திடீர்னு 100க்கு போறாருன்னு வைங்க, இவன் எப்ப போய் சேருவான் எவனுக்கு சொல்ல முடியாது. ஒருத்தன் வண்டி எடுத்துக்கிட்டு 100ல போறான், திடீர்னு 130க்கு ஓடுறான், அப்புறம் 40க்கு வர்றான், அப்புறம் 20க்கு வர்றான், இப்படி ஒரு வண்டி ஓட்டுறான் ஒருத்தன் வைங்க, இவன் எவ்வளவு நேரத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் கடக்குவான் எவனுக்கு சொல்ல இயலாது, அவனுக்கு சொல்ல இயலாது. ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கே சொல்ல இயலாது. அப்ப அந்த வண்டி சீரான ஒரு சிஸ்டமேட்டிக்கா போகும் பொழுதுதான் இது இவ்வளவு நேரத்தில் இங்க அடையும், இத்தனை கிலோமீட்டர்ல அந்த இடத்துல நிப்பாரு, இத்தனை கிலோமீட்டர்ல அங்க போய் நிப்பாரு, இத்தனை கிலோமீட்டர்ல இத்தனை மணி நேரத்தில் அவர் எல்லையை போய் சேருவார் என்று சொல்ல முடியும். அப்ப இந்த அல்லாஹ் படைத்திருக்கிற, கடவுள் படைத்திருக்கிற இந்த பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க, ஒரு சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு புதன்கிற ஒரு கிரகம் சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கிரகம் பல கோடி மைல்களுக்கு மேல இருக்கு. நம்ம இருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பல கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு புதன்கிற ஒரு கிரகம், நம்முடைய சந்திரனை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு கடுகு அளவுக்கு இருக்கிறது இன்னைக்கு பாக்குறோம். போன புதன்கிழமை காட்டினாங்க உலகம் பூரா. அந்த புதன்கிற கிரகம் அந்த சூரியனை கடந்து செல்கிறது. அது ஒரு 5 மணி நேரத்தில் அது கடந்து முடிக்குது. அது நடுப்பகுதியை கடக்கல, அப்படி ஓரத்தில் அப்படி கடந்து போகுது. அப்ப அந்த சூரியனுடைய வெளிச்சத்திற்கு மத்தியில கரும்புள்ளியாக ஒரு கடுகு அளவு விட சின்னதாக அது கடந்து செல்வதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை ஓடிக்கொண்டிருக்கும் போது 5 மணி நேரமும் கோளரங்கங்கள்ல அரசாங்கத்திலிருந்து எடுத்துக்காட்டி மக்கள் எல்லாம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. டிவியில இருக்கிறவர்கள் டிவியில பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில. இந்த ஒரு சின்ன ஒரு கடுகு அளவு இருக்கிற அந்த கோள் இத்தனை மணி 10:20க்கு கரெக்டா சூரியனுடைய புள்ளியில நுழைகிறது, சூரியனுடைய அந்த இதுல நுழைகிறது என்று சொல்லுகிறான். அது ஒரு 4.25 மணி நேரத்தில் கடந்து முடிச்சிருதுங்கிறது சொல்றான். எப்படி சொல்ல முடிஞ்சது? ஒரு 100 வருஷத்துக்கு 5-6 தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு 20-25 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கடத்தல், பூதன் சூரியனை கடக்குதல் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சி கடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம பூமிக்கு நேராக கடக்கிறது, நம்ம பார்வையில படுற விதமாக கடக்கிறது இருக்கு பாருங்க. இது 100 ஆண்டுக்கு ஒரு 5 தடவை நடக்கும். இதை கரெக்டா கணக்கு பண்ணி இத்தனை மணிக்கு இத்தனை வினாடிக்கு அது நுழையும், இத்தனை வினாடிக்கு வெளியேறும் சொல்றான்னு சொன்னா எப்படி சொல்ல முடிஞ்சு? அதனுடைய ஓட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வேகம் அது இருக்கிறதுனால இவன் நிர்ணயிக்கிறான், அப்படிதான் சொல்லணும். அவன் நிர்ணயிச்சபடி இருக்கல, அது இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால இவனால் அது நிர்ணயிக்க முடிகிறது. இப்படி சிஸ்டமேட்டிக்கா செய்வதாக இருந்தால் ஒரே ஒருத்தனுடைய ஆர்டர்ல இது இயங்கணும். பல கடவுள் இருந்தால் எப்படி சிஸ்டமா இயங்க முடியாது. இஸ்லாம் சொல்லுகிறது, உலகத்துல பல கடவுள் இருந்தார்னு வைங்க, நாசமா போயிரும் உலகம். பல கடவுள் இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள் இருக்காரு, கர்நாடகத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். இப்ப நமக்கு காவிரி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப தமிழ் கடவுள்கிட்ட நம்ம எல்லாம் கேட்கிறோம், கடவுளே தண்ணியை கொண்டு வாண்டு. இங்க கன்னடத்து மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? கன்னடத்து கடவுள்கிட்ட கேட்பாங்க, கடவுளே தண்ணி விட்டுறாதே எங்களுக்கு வேணும். இப்ப தண்ணி விடுவா இல்லையா? இப்ப என்ன நடக்கும்? தண்ணி வருமா வராதா? சண்டை, கடவுளுக்கு இப்ப சண்டை. இந்த கடவுள் விட சொல்லுவாரு, அந்த கடவுள் விடாதேம்பாரு. கடைசியில் அடிச்சுக்கிட்டு கடவுள் தான் செத்து, ஒரு கடவுள் தோத்து போயிருவாரு. அப்ப தோத்து போற ஒரு கடவுளா இருக்க முடியுமா? அதனால என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு கடவுள் இருந்தா தான் இவ்வளவு அழகா இவ்வளவு அற்புதமா ஒரு செட்டப் இருக்க முடியும். ஒரு தமிழ்நாட்டுக்கு 2 முதலமைச்சர் தான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, உருப்படுமா? ஒரு இந்தியாவுக்கு 2 பிரதமர் இருந்தா, துணை பிரதமர் போட்டாலும் அடிக்கிற மாதிரி வருது பல நாடுகள்ல. நேரடியா சம அதிகாரத்தில் சம அந்தஸ்துல 2 பிரதமரை போட்டு விட்டீங்கன்னு வைங்க. ஏங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க, ஒரு கல்லூரிக்கு 2 முதல்வர் இருந்தா, ஒரு சங்கத்துக்கு 2 தலைவர் இருந்தா முடியாது, பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அதனால எந்த ஒரு சிஸ்டமும் ஒழுங்காக போவதாக இருந்தால் ஒரே ஒருவனுடைய ஆர்டர்லையும் ஒரே ஒருவனுடைய உத்தரவுலையும் இயங்கினால்தான் அது ஒழுங்காக போய் கொண்டிருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகம் இயங்குறது அவ்வளவு அற்புதமா இயங்குறது. ஒரு கண்ணா பின்னால இயங்கல. ஒரு நாளைக்கு இந்த பக்கம் உதிச்சு, ஒரு நாளைக்கு அந்த பக்கம் உதிச்சு, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு சூரியன் உதிச்சு, ஒரு நாளைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு உதிச்சு, ஒரு நாளைக்கு பகல் இப்படியா உதிக்குது. ஒரே மாதிரியான சீரா. கோடை எப்போ வருமோ அப்ப முன்னாடி நம்ம சொல்ல முடியுது, குளிர்காலம் எப்போ வரும் அதை சொல்ல முடியுது. இதான் சீசன் என்று நமக்கு முன்னாடியே தீர்மானிக்க முடியுது. இது அன்சீசன் முன்னாடி நமக்கு சொல்லிட முடியுது. இதெல்லாம் ஏன் சொல்ல முடியுதுன்னு கேட்டா, இந்த உலகம் சீரா இயங்கி கொண்டிருக்கிறது. சீரா இயங்கின காரணத்தினாலதான் நம்ம சொல்றோம் இது ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரே ஒருத்தனுடைய ஆர்டர்ல இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, இப்படி நம்புறது எதுக்கு? சடங்குக்கு நம்ப கூடாது. இப்படி எல்லாம் ஒரு சூப்பர் பவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று நம்ம நினைக்கும் பொழுது நாம ஒழுங்கா நடப்போம்.
எதுக்கா இந்த நம்பிக்கை? நம்பிக்கையில என்ன நன்மை யோசிக்கணுமா இல்லையா? நம்மள ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? அவன் கண்ணில் நமக்கு மண்ணு தூவ முடியாது, அவனை ஏமாத்த முடியாது, அவனுக்கு தெரியாம அவனு நடக்கலாம் முடியாது, இடைத்தரகர் வச்சுலாம் அவனை ஏமாத்திர முடியாது, லஞ்சம் கொடுத்து அவனை ஏமாத்திர முடியாது. அவனுக்கு தெரியாமல் ஒரு அணுவு கூட அசையாது என்று நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் நம்ம தப்பு செய்யறதுக்கு யோசிப்போம். ஆஹா, நம்ம தப்பு செஞ்சா உலகத்தை ஏமாத்திரலாம், போலீஸை ஏமாத்திரலாம், சட்டத்தை ஏமாத்திரலாம், நீதிபதிகளை ஏமாத்திரலாம், ஆனால் நம்மை படைத்த இறைவனை ஏமாற்ற முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா மனிதர்களுமே நல்லவர்களாக ஒரு நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். இது உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நிறைய செய்திகள் சொல்லுகிறது. கடவுளை பற்றி சொல்லுகிற இந்த செய்தியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உரை நிகழ்த்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இல்ல, உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுனால இந்த அறிமுக உரையை நான் இதோடு சுருக்கமாக முடித்துக் கொண்டு இப்ப நம்ம கேள்விக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான சில முக்கியமான சில விதிமுறைகள், சில ஒழுங்குகளை நீங்கள் கடைபிடிக்கணும். என்ன ஒழுங்கு கேட்டா, இந்த நிகழ்ச்சியில முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னு கேட்டா அவர்கள் கேள்வி கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தனியாக கேட்டுக்கலாம், பிள்ளையார்கள் போய் கேட்டுக்கலாம். அவர்களுக்கு அந்த அறிந்து கொள்வதற்கான சான்ஸ் நிறைய இருக்கிற காரணத்தினால முஸ்லீம் ஆண்களுக்கோ முஸ்லீம் பெண்களுக்கோ கேள்வி கேட்பதற்கு இந்த அரங்கத்தில் அனுமதி கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் இங்கே கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். முதலாவது ஒழுங்கு. அதனால முஸ்லீம்கள் யாரும் கேட்கக்கூடாது. இரண்டாவது ஒழுங்கு என்ன என்று கேட்டால், இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எந்த தயக்கமும் இல்லாம நீங்க கேள்வி கேட்கணும். எங்களை திட்டுற மாதிரி கூட நீங்க கேட்கலாம், நாங்க வருத்தப்பட மாட்டோம். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனமா இருக்குது என்று கூட நீங்க சொல்லலாம். இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டத்தையோ ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் இந்த காலத்து பொருந்தாது, நாங்க வருத்தப்படுவோம், எனக்கு இந்த சபையில கேட்கிற வருத்தப்படவே மாட்டோம். இதான் கேட்கிற இடம். எந்த இடத்துல நம்ம டிஸ்கஷன் பண்றோமோ அந்த இடத்தில் தான் கேட்க வேண்டும். அதனால இங்க கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எந்த கேள்வி வேண்டாலும் கேட்கலாம், எப்படி வேண்டாலும் கேட்கலாம். இது செட்டிங் கிடையாது. இந்த கேள்வி நீங்க கேளுங்க, அந்த கேள்வி நீங்க கேளுங்க, செட்டிங் பண்ணிக்கிட்டு நடத்துற நிகழ்ச்சி கிடையாது. யாரு கையெழுத்துக்குறீங்களோ அவங்களுக்கு மைக்கு வரும், நீங்க என்ன கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன வேண்டாலும் கேளுங்க. நீங்க அப்படித்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதே தவிர முதல்ல கேள்வியை சொல்லி தந்து அந்த கேள்வி நீங்க கேளுங்க, நீங்க இந்த கேள்வி கேளுங்க, அப்படி நடத்தப்படுற நிகழ்ச்சி கிடையாது இது. அதனால எந்த கேள்வி வேண்டுமானாலும் எந்த தயக்கமும் இல்லாம எந்த துணியிலையும் எந்த தோரணையிலையும் எந்த முகபாவத்தோடும் நீங்கள் கேட்க அனுமதிக்கப்படுகிறீர்கள். இதை இரண்டாவது விளங்கிக் கொள்ளணும். இப்படி முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேள்வி கேட்கும் பொழுது முஸ்லீம்கள் சைடுல இருந்து யாரும் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. நான் தான் பதில் சொல்லுவேன். அங்கே இருந்துகிட்டு நீங்க பதில் சொல்வது, அங்கே இருந்துகிட்டு நீங்க சிரிக்கிறது, அங்கே இருந்து இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிற மாதிரி ஒரு மாதிரியா ஒரு விஷம சிரிப்பு பார்க்கிறது, ஒரு பார்வையாளர், அதெல்லாம் நடக்கக்கூடாது. மௌனமாக பார்வையாளராக மட்டும்தான் முஸ்லீம்கள் இருக்கணுமே தவிர எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது என்னை சேர்ந்தது, நீங்க யாருமே பதில் சொல்லக்கூடாது என்பது, உங்களுடைய எந்த ரியாக்ஷனையும் காட்டக்கூடாது என்பது முஸ்லீம்களுக்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு இது. அப்படி முஸ்லீம்கள் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா அவங்கள வெளியேற்றிடுவோம். அந்த அளவுக்கு நீங்க சுதந்திரமாக முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்கலாம். அடுத்தபடியாக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு கேள்விக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், 15 நிமிஷம் ஆகலாம். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு 30-35 கேள்விகளுக்கு தான் ஒரு 4 மணி நேரத்தில் பதில் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் 10 கேள்வி கேட்டார்னு வைங்க, அவருக்கு மொத்த நிகழ்ச்சி நடத்தின மாதிரி போயிடும். அதனால ஒரு ஆள் ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஒரு ஆள் 2-3 கேட்டீங்கன்னு சொன்னா எல்லா சகோதரர்களுக்கும் வாய்ப்பு வேணும். கேள்வி கேட்கணும் வந்திருக்கிறாங்க, அதனால நான் பாட்டுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன் வரிசையா வாசிக்கிட்டு வைங்க, அது மற்ற பேருடைய வாய்ப்புகளை ஒருத்தர் 30 வாசிட்டு உட்கார்ந்தாருன்னு சொன்னா அப்ப அவருக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு நிக்கணுமே தவிர மீதி சகோதரர்கள் தான் அவங்க நம்ம கேள்வி வரலையே என்று வருத்தப்படுவாங்க. அதனால நிறைய கேள்வி வச்சிருக்கக்கூடியவர்கள் அந்த கேள்வியில எது ரொம்ப வெயிட்டா உங்களுக்கு தெரிகிறதோ, எது ரொம்ப கடுமையான கேள்வியாக தெரிகிறதோ அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க 10 கேள்வி வச்சிருந்தா கூட மீதி 9 கேள்வி வேற யாரும் கேட்கத்தான் போறாங்க. இஸ்லாத்தை பற்றிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க தான் கேட்க மாட்டீங்களே தவிர அந்த கேள்வி நிச்சயமா யாராவது ஒருவர் கண்டிப்பா கேட்கத்தான் போறாங்க.